அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி, அழிந்து போகிறவர்கள் யாருன்னா உறவு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள், அழிந்து போவதை குறித்து கவலைப்படாதவர்கள். பரவாயில்ல, உறவு வேணான்னு இந்த சபையெல்லாம் சொல்லுதுன்னா என்ன சொல்றாங்க? நான் கத்தோலிக்க சபை சொல்வதை நம்ப மாட்டேன், அப்படி நம்பாமல் இருந்து அதன் விளைவாக எனக்கு அழிந்து போகும் தீர்ப்பு வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றவங்க தான் கத்தோலிக்க அல்லாத கிறிஸ்தவர்கள். அந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, திருச்சபை சொல்படி கேளாதவன் புறவினத்தாரா என கருதப்படுவான். மத்திய 18:17 சொல்லி இருக்கிறது அல்லவா? பரவாயில்ல, புறவினத்தாரானா நான் பரவாயில்ல என்று திருச்சபை சொல்படி கேளாமல் வெளியேறியவர்கள் தான் அவர்கள். இந்த பரவாயில்ல என்று சொல்றாங்க பாருங்க, அவர்கள் தான் அழிந்து போனால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க, சொல்லிட்டு இருக்கிறவங்க. அதாவது போன பரவாயில்ல, நான் திருச்சபையில் இல்லை, கத்தோலிக்க திருச்சபையில் இல்லாமல் இருந்து எனக்கு நரகம் தண்டனையாக கிடைத்தால் பரவாயில்லை என்று சொல்பவர்கள் தான் இந்த அழிந்து போகிறவர்கள். இப்படி எண்ணம் கொண்டவர்களை ஏமாற்றதான் சாத்தான் வஞ்சகாற்றலோடு, அதாவது போலியான வல்ல செயல்கள், அருஞ்செயல்கள், அருமடையாளங்கள் செய்து மக்களை பிரிக்கிறான் திருச்சபையில் இருந்து. அது கடவுளே அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றுதான் இந்த இடம் சொல்கிறது. அப்ப ஏன் அழிந்து போகிறார்கள் என்று பார்த்தால், ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். புரியுதா? மீட்கவல்ல உண்மை பார்த்தோம், அந்த உறவு கடவுளின் குடும்ப உறவு, ஃபில்லியல் அடாப்ஷன், ஃபில்லியல் அதாவது டிவைன் ஃபில்லியேஷன் இப்படியெல்லாம் சொல்லப்படுது சிசிசி. அப்ப இந்த உறவில் மீட்கவல்ல உண்மை, அதுல ஆர்வமே இல்லை, உறவு பெறுவதில் சிறிது கூட ஆர்வம் இல்லை. நேரடியா சொந்த கருத்து, மிஸ் இன்டர்பிரிட்டேஷன். என்ன அதெல்லாம் உறவுலாம் கொடுக்க மாட்டார். கொடுக்கிறார கொடுக்கலையோ, நீ உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காட்டணும்ல, ஒரு ஆர்வத்தை காட்டணும்ல. நான் நம்புறேன்னா அதை நான் ஆர்வம் காட்டுகிறேன். கடவுளின் குடும்ப உறவை நம்பினால் அவர் கொடுக்க வேணாம்ப்பா, ஆனால் எனக்கு அந்த உறவு கேட்கும் பொழுது நான் என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறேன். எப்ப அந்த ஆர்வம் காட்டும் பொழுது என் அன்பு வெளிப்படுகிறது. நீ பலன் கிடைத்தால் நம்புவேன், அதை கண்டு விசுவசிப்பது. தோமையாட்ட சொல்றார் இல்லையா, நான் கண்டால் தான் நம்புவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமை என்பது ஏமாற்றும் நிலைமை, கடவுளையே ஏமாற்றும் நிலைமை. அப்ப தோமையார் அப்படி பண்ணாரா? அது இன்னொரு டாபிக், இன்னொரு நாள் பார்ப்போம். தோமையார் நம்பினாரா நம்பலையா? கண்டதால் நம்பினாரா? எதுனா தோமையார் உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கை. நாம் இங்க பேசுவது கடவுளின் உறவு குறித்த நம்பிக்கை. தோமையாரிடம் அந்த உறவு குறித்த நம்பிக்கை இருந்தது. ஆனால் உண்மையிலே உயிர்த்தெழுந்து வந்தால், மீனெல்லாம் சாப்பிட்டார், அப்படி இப்படின்லாம் சொல்றதா அவரால் நம்ப முடியாம இருந்துச்சு. நேரில் பார்த்தால் தொட்டு பாருனார், அதுக்காக. அது வேற பிரச்சனை, அது வேற நம்பிக்கை. இங்கே நாம் எதை குறித்து பேசுகிறோம் என்றால், எந்த நம்பிக்கை நமக்கு மீட்பு தருமோ அந்த நம்பிக்கை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை மீது சிறிதளவாக ஆர்வம் இருந்தால்தான் என்ன இருக்கிறது என்ற பொருள், கடவுளிடத்தில் அன்பு இருக்கிறது என்று பொருள். ஆனால் இப்படிப்பட்டவர்களை ஏமாற்றி தீங்கிழைக்க கடவுள் சாத்தானை அனுமதித்தது எதனால் என்றால், 12 வாசிங்கன்னா, இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது. எது உண்மை? கடவுளின் குடும்ப உறவு உள்ளது, கடவுள் உறவு தருவார், பிள்ளைகள் உறவு தருவார் என்பது உண்மை. இந்த உண்மையை பற்றி கொண்டு வாழாது. தீமை எது? பாவம் செய்தால் தண்டனை, புண்ணியம். அதாவது மனித சட்டத்தை நம்பி அதன்படி வாழ்ந்தால் புண்ணியம், அந்த புண்ணியம் செய்தால் மோட்சம் என்று மார்க்கு 7:7 மார்க்கு 7:7க்கு எதிராக சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். மார்க் 7:7 என்ன சொல்கிறது என்றால், மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அப்படின்னு சொல்றார். மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பித்து அதன்படி வாழ்கிறவர்கள் யார் என்றால், தீமையில் இன்பம் காண்பவர். அப்படின்னா வீணான வழிபாட்டில், வீணான கோட்பாடுகளில் இன்பம் காண்பவர்கள். அதான் உண்மையை பற்றி கொண்டு வாழாது. இது மீட்கவல்ல உண்மைனா கடவுளின் உறவை பற்றி கொண்டு வாழாது, உறவு தேடாத, மனித சட்டத்தை மட்டும் தேடி வாழும், இன்பம்
தேடி வாழ்வதில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளாவர். இப்படிதான் அவர் பிரிக்க முடியும். தீர்ப்பு நாள்ல என்ன செய்ய முடியும்னா, நீ என்னை நேசிக்கவில்லை, அதனால் உனக்கு மீட்பு இல்லை சொல்றாரு அல்லவா. நீ எனக்கு உணவு தரல, அது தரல, ஆடை தரல, இல்லைன்னு பார்க்கவில்ல. அதெல்லாம் அவரிடத்தில் நாம் காட்டும் நேசம், அன்பு. அந்த சின்ன இடம், சின்ன ஒரு சாப்பாடு கொடுக்கல எனக்கு, நான் கூட உனக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. சின்ன அன்பு. இது பெரிய மிஸ்டேக். என்ன மிஸ்டேக்? உன் உறவு எனக்கு வேணாம், எனக்கு உறவுலாம் கிடையாது, நீ என்ன எனக்கு காசு கொடு, அடையாளம் காட்டு, புதுமை கிசலை எனக்கு குணப்படுத்து, அதெல்லாம் நான் ஏற்றுக்குவேன், உன் உறவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் அவர் என்ன சொல்ல, சாப்பாடு கொடுக்கணும்னாலே உன்கிட்ட முழுமையான அன்பு இல்லைன்னு சொல்றப்ப இப்படி சொல்றவனுக்கு அவர் உறவு கொடுப்பாரா? வச்சு பாருங்க. அதனால் இப்படி சொல்றவனை சுட்டி காட்டி, நீ இப்படி என்கிட்ட சொல்லிட்டப்பா அப்படின்னு காட்ட வேண்டும் என்றால், இந்த கடவுளிடத்தில் உறவு கிடைக்காது என்று சொல்லக்கூடிய கருத்து வலுப்பெற வேண்டும். அந்த கருத்து வலுப்பெற வேண்டும் என்றால், அந்த கருத்தை நம்புகிறவர்களுக்கு நிறைய அடையாளங்கள், அதாவது போலிதான், அதை மீட்க உதவாத அடையாளங்கள் நிறைய செய்யப்பட வேண்டும். இதுதான் பெந்தோஸ்து சபையிலையும் அருங்குடை இயக்கத்திலையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே போகிறவர்கள் எல்லாம் மீட்கப்படுவார்களா என்றால் இல்லை. அங்கே போகிறவர்கள் எல்லாம் கடவுளை தூஷணம் செய்து போகிறார்கள். உங்கள் உறவு எனக்கு வேணாயா, நான் யார் உன்ட்ட உறவு கேட்டா, எங்க புதுமை நடக்க நான் போவேன், அது தூயாவியா அசுத்தாவியா, சாத்தானின் ஆற்றலால் வருகிறானா கடவுளின் ஆற்றலால் வருகிறானா, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அடையாளம் நடக்குது அங்கே ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளிடத்தில் அன்பில்லாதவர்களுக்கு இன்றெல்லாம் அடையாளம் நடக்கிறது. புரியுதா? சரி, அடுத்த கேள்வி நாளை பார்ப்போம்.